எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, நீ அழுதது எல்லாம் போதும். இன்று இந்த சிங்காரவேலன் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் சட்டென என் வார்த்தைகளை நீ கேட்கத் தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் பேரதிசயம் நடக்கப் போகின்றது. அப்படியானால் இன்றைய பொழுதுதானே முருகன் உனக்கு சொல்லியிருக்கின்றேன். உனக்கான வெற்றி செய்தியை நோக்கி இப்பொழுதே உன்னுடைய பயணம் தொடரட்டும். சிங்காரவேலனின் அருளோடு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது. எந்த விஷயம் நீ எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அது உன் கைகளுக்குள் சரியாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கத்தின் நம்பிக்கை நிச்சயமாக என் தங்கத்திற்கு கை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது. உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடத்திலிருந்து கிடைத்து விடாது. எல்லாமும் உனக்கு இருக்கின்றதா இல்லையா உன் தன்னம்பிக்கைதான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த சிங்காரவேலன். என் தங்கமே, நீ எங்கு இருந்தாலும் சரி, இன்னும் சற்று நேரத்தில் இந்த சிங்காரவேலனின் வேல் பூண்ட கரத்தினால் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவாய். இந்த சிங்காரவேலனை நம்பிய என் தங்கத்திற்கு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து குமரி குமரி அழுதாய் அல்லவா? அந்த கண்ணீரை என் கண்களில் தானே வடிந்திருக்கின்றாய். என் கரங்களில் படிந்துள்ள அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை தரப்போகின்றேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் அறிந்துதான் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் உயர்ந்தால் நிச்சயமாக உடனே அருகில் இருப்பவர்கள் பொறாமையில் பேசுவார்கள். ஐயோ, உயர்ந்து விட்டானே என்று சொல்லி பொறாமைப்படுவார்கள். நீ தாழ்ந்து விட்டாயானால் உன்னை கேவலமாக பேசுவார்கள். இதுதான் உலகம். அதனால் யாரும் என்ன பேசுகின்றார் என்பதனை எல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கான வெற்றி விடியலில் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையில் நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிரு. என் தங்கமே, விரக்தியை விரட்டு. விபரீத எண்ணங்களை தவிர்த்துவிடு. மன நிம்மதிதான் உன்னுடைய சொத்து என்று நீ எண்ணிக்கொள். இந்த மூன்றையும் சரியாக நீ செய்து கொண்டிருப்பாயானால் உனக்கான வெற்றி விடியல் தானாகவே வந்து அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் நினைத்த காரியம் மட்டும் ஏன் நடக்காமல் போகின்றது என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு தங்கமே, நீ என்னை மனமுருகி முருகா என்று அழைத்த கணமே நான் உன்னுடைய அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் என்பதுதான் உண்மை. மனிதனுக்கு எப்பொழுதுமே 4 குணங்கள் தேவை. 1 நிறைய பொறுமை, 2 வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை, 3 தவறை கண்டிக்கக்கூடிய அச்சமின்மை, 4வது தவறு செய்பவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய கனிவுடைமை. இந்த அனைத்தும் உன்னுள் அடங்கி இருக்கும் பொழுது நீ நினைத்த காரியம் நீ நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொறுமை அதிகமாக இருப்பவரிடத்தில் காரிய சித்தி நிச்சயமாக இருக்கும். அவர்கள் காரியத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற குறிக்கோள் எப்பொழுதும் அவர்களுக்குள் இருக்கும். அதுபோலத்தான் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்பவன் வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பான் என்பதனை மறந்து விடாதே. ஒரு தவறு நடக்கின்றது என்றால் அந்த தவறை பார்த்துவிட்டு எனக்கென வந்தது என்று சொல்லி ஒதுங்கி செல்லாமல் அந்த தவறை கண்டிக்கக்கூடிய அச்சமின்மை ஒருவருக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். தவறை செய்தாலும் அதற்கான அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் அவர்களையும் அரவணைத்து நல்வழிப்படுத்த வேண்டும். இந்த குணங்கள் ஒருவருக்கு இருக்கின்றது என்றால் அவர்கள் தெய்வத்தின் பிள்ளைகளாக மட்டுமே இருக்க முடியும். ஒருபோதும் அவர்கள் தெய்வத்திடமிருந்து விலகிச் சென்று விட மாட்டார்கள். அவர்கள் என்ன கேட்டாலும் தெய்வம் அவர்களுக்கு மறுக்காமல் கொடுக்கும் என்பதுதான் உண்மை.
என் தங்கமே, இன்று உன் முருகன் சிங்காரவேலன் உன் கண்ணில் பட்டு உனக்கான இந்த நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியானது என்று நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயங்காமல் நின்று கொண்டிரு. எந்த நேரத்திலும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். யாரும் எதையும் நினைத்து உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகள் என்னவோ அதை என் தங்கம் நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நான் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான புரிதலில் கொண்டு உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் வரை வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் பயம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இனிமேலும் எல்லாமும் தாமதமாகின்றது என்று எண்ணி நீ வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை இந்த சிங்காரவேலன் நடத்தி கொடுக்க முன் வந்து விட்டார் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் வெற்றியின் படியாக முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. நான் நினைத்த மாத்திரத்தில் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை கண்டுகொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா? எதை பற்றியும் யோசிக்காதே. எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. நான் ஆரம்பித்து வைத்த விளையாட்டை உன் வாழ்க்கையில் நானே முடித்து வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் தான் சிங்காரவேலன் உன்னிடத்தில் இத்தனை அவசரமாகவும் இத்தனை ஆவேசமாகவும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்துகொள். என் தங்கமே, எந்த நொடியிலுமே நீ உன் வாழ்க்கையை உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் முருகன் நான் வருகின்றேன் எனும் பொழுது எதற்காக என் தங்கம் நீ கண்ணீர் சிந்த வேண்டும்? நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளுக்கு நிச்சயமாக மதிப்பு இருக்க வேண்டும். யாருக்காக கண்ணீர் சிந்துகின்றாயோ உண்மையில் அவர்களுக்கு அந்த கண்ணீரை சிந்துவதற்கான தகுதி இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்துப்பார். உண்மையில் யார் ஒருவர் மற்றவர்களின் மீது வெறுப்பை காட்டுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அன்பு கொடுக்க அதிகம் பேர் இருக்கின்றார்கள். உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு போலியான அன்பும் போலியான அன்பை வெளிப்படுத்துபவர்களும் உண்மையாக அன்பு வாழ்க்கையில் கிடைத்து விடுகின்றது. கடைசியில் வாழ்க்கையே போராட்ட களமாக மாறிவிடுகின்றது. இதை எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில்தான் இந்த வாழ்க்கையின் உண்மை அடங்கியிருக்கின்றது அல்லவா? என் தங்கமே, மனதளவில் நொறுங்கி போயிருக்கும் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது உன் முருகன், இந்த சிங்காரவேலனின் குரல். உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகளை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மனதிற்கு ஆறுதலும் நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக வரும். சிங்காரவேலனுக்கு அரோகரா என்று என் தங்கம் முழக்கமிடுகின்ற தருணத்தில் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் எழுகின்ற ஒரு எண்ணத்தை நீ கண்டிருக்கின்றாயா? உன் மனதில் தோன்றுகின்ற சுறுசுறுப்பை என்னவென்று நீ பார்த்திருக்கின்றாயா? என்ன நடந்தாலும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் இனி எந்த நேரத்திலும் நீ நினைத்த வெற்றி உன் கைகூடும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கின்றது. வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு அந்த விஷயத்தை தாமதப்படுத்துகின்றது. அப்படியானால் தெய்வம் எதையோ புரிய வைக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டும். தவிர தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. என்ன கொடுத்தாலும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை அது உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்துகொள். அதிலும் குறிப்பாக சிங்காரவேலன் முன்னால் வந்துவிட்ட பிறகு உனக்கு எந்த தயக்கமும் எப்பொழுதும் வரக்கூடாது. யார் நினைத்தாலும் முருகன் நடத்துவதை சரியாக நடத்தி கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நம்பிக்கையோடு நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலை எதிர்கொள்ளத் தொடங்கு. இன்று இரவை சந்தோஷமாக கடந்து வா. நாளைய வெற்றி விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை கொடுத்து உன் வெற்றியை உன் முருகன் நாளை உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன். எந்த நிலையிலும் உன் நிலை மாறாமல்
கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் என் தங்கம் மறந்து, அது கொடுத்த அனுபவங்களை மறக்காமல் நீ எதிர்கொள்ளத் தொடங்கு. எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கின்றேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.